வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங், நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஜான்சனாக வாழ்ந்துருக்காரு. அது என்னது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வாரம் மண்டே நைட்டில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ராஜ் ஜென்டல் சொல்லியிருக்காரு, அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் சம்மர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சரிவில் இருக்குது. அப்புறம் ஷேமஸை பற்றின ஒரு அப்டேட், அப்புறம் ரோமன் ரெயின்ஸு, ராக் லெஸ்னர் இவங்கெல்லாம் ராக்கு வருவாங்களா மாட்டாங்களா, எப்போ வருவாங்க அப்படிங்கிறதுக்கு அப்டேட். எக்கச்சக்க ரெஸ்லிங் செய்தியோடு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். சரி வாங்க இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திக்குள்ளே போகலாம். மறக்காமல் ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ண மூலியமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. சம்மர் ஸ்லாம் 2026 ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ரொம்ப மோசமாக டிக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் விற்கலை. அதுக்கான காரணம் மேட்சா இல்லை, ஒவ்வொரு மேட்சையும் பார்த்து முத்தா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் வந்து புக் பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன விஷயம்னா காசு இல்லைப்பா. டபிள்யூடி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சம்மர் ஸ்லாம் இதுக்கு முன்னாடிலாம் 20,000 19,000 ஆடியன்ஸ் வச்சு தான் நடத்திருக்கிறாங்க. எப்போ இந்த கொரோனா வந்துச்சோ அதுக்கப்புறமா இந்த சம்மர் ஸ்லாமோட ஹைப் அதிகமானதுனால 50 48 அப்புறம் 60 அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை விற்று ரெசல்மேனியா மாதிரி ஒரு மினி ரெசல்மேனியாப்பா அப்படிங்கிறத சம்மர் ஸ்லாம் வந்து பெற்றுது. அந்த அளவுக்கு அதிகமான ஆடியன்ஸ் வந்து சம்மர் ஸ்லாமுக்கும் வர தொடங்கினாங்க. ஆனால் இந்த வருஷம் என்ன பிரச்சனைனா ரெசல்மேனியாவில் பண்ண அதே கோல்மால். சரி, ரெசல்மேனியா வந்து லாஸ் வேகாஸில் நடத்தினால தான் அதிகமாக டிக்கெட் போகலை, ஏன்னா அதுக்கு முந்தின வருஷமும் நடத்திட்டோம். இந்த வருஷம் யூஎஸ் பேங்க் ஸ்டேடியத்தில் நடத்துகிறோம், 2 வருஷத்துக்கு முன்னாடி அட்வர்டைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால, அதுவும் Day 1 Day 2 நடத்துறதுனால டிக்கெட் நல்லா விற்கும்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா கடந்த வருடத்தை விட இந்த வருஷம் ரொம்ப டிக்கெட் சுமாராக வந்துருக்குது. டோட்டலி 22,000 26,000 டிக்கெட் தான் பார்த்தீங்கன்னா விற்றுருக்குதான். இது உண்மையிலேயே நஷ்டம்னு சொல்ல முடியாது. டபிள்யூ கொள்ள விலைக்கு தான் விற்றுருக்காங்க. அவங்களுக்கு 10,000 வச்சாலும் லாபம் தான். ஆனால் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ரசிகர்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாயிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரிபிள் ஹெச் உடைய ஃபால்ட்டு தான். ஏன்னா டிக்கெட் ரேட்டை கொள்ள வெயிட்டுக்கு விற்கிறது. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53,000 பேர் Day 1 Day 2ன்னு சொல்லிட்டு 2 நாளையும் தனித்தனியாக 1,00,000க்கு மேற்பட்டவங்க பார்த்துருந்தாங்க. அப்படிங்கும் போது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 80,000 பேராக பார்த்துருக்கோம்ல. டோட்டலி Day 1 Day 2 சேர்த்து போன வருஷம் ஒரு நாளுடைய ஃபேன்ஸ் கெப்பாசிட்டி கூட வரல. டோட்டலி பார்த்தீங்கன்னா மொத்தமே Day 1 Day 2க்கு சேர்த்து 42,000 டிக்கெட் தான் விற்றுருக்குது. இதை நான் எங்கே போய் சொல்லன்னு தெரில. இதனால் டபிள்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உடஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறமா பெருசாக டிக்கெட் விற்காதுன்னு தெரிஞ்சுட்டு டபிள்யூ பார்த்தீங்கன்னா மொத்தமே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 டிக்கெட்டுக்குள்ளே தான் விற்றுருக்குது. ஆனால் 1,00,000 விற்கணுமே, அதனால் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த லாஸ்ட் ரோல் இருக்கிறாங்கல்ல, லாஸ்ட் ரோல்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் என்ஜிங்லேருந்து பார்ப்பாங்கல்ல, அந்த ரோலில் 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா $200 $250 இருக்கும். சரி போனால் கழுதை போட்டுன்னு சொல்லிட்டு டிக்கெட்டோட ப்ரைஸை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. எவ்வளோக்கு இப்போ ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி விட்ருக்காங்கன்னா வெறும் $25. அதுவும் லிமிட்டட் டிக்கெட் தான் எங்கள்கிட்ட இருக்குது, முடிஞ்சவங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 days இது போட்டிருக்காங்க. ஆக்சுவலி $25 நல்ல அமௌண்ட் தான். $25 மினிமம் பார்த்தீங்கன்னா 2,500 வரும். ஆக்சுவலி அமெரிக்கன் காசுல 2,500 ஒரு காசே இல்லை. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு $500 கொடுத்து டிக்கெட் எடுக்கிற மாதிரி தான். அப்படிங்கும் போது சம்மர் ஸ்லாமில் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிக்கெட் வாங்குவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இப்போ டிக்கெட்டை ரேட்டை குறைச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்று தெரியுமா, வின்ஸ் மேக்மேன் இருக்கும்போது முன்னாடி இருப்பாங்கல்ல அவங்களோட டிக்கெட் அதிகமாகும், போக ரொம்ப கம்மி பண்ணுவார். அப்போ தான் எல்லாருமே பார்ப்பாங்க அப்படிங்கிற காரணத்தினால. ஆனால் ட்ரிபிள் ஹெச் அத்தத்தில் இருக்கவும் கூட டபிள்யூ பார்க்கணுன்னா காசு நிறைய கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக கொள்ள ரேட்டுக்கு விற்றாரு. இப்போ தான் மனுஷனுக்கு தெரியுது போல இருக்குது, அத்தத்தில் இருக்க ஆடியன்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டில் ப்ரைஸில் டிக்கெட்டு கொடுத்தா தான் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறது இவ்வளோ லேட்டாக தெரிஞ்சிருக்குது. மனுஷனுக்கு என்ன சொல்லுதுன்னே தெரில. சமீபத்தில் டபிள்யூடினால வெளியேற்றப்பட்ட ஒரு ரெஸ்லர் தான் ஷேமஸ், நிறைய பேருக்கு தெரியும். இப்போதைக்கு அவர் பார்த்தீங்கன்னா டபிள்யூடி போனாலும் இந்த 90 days கெடு அப்படிங்கிறது உண்டு. வின்ஸ் மேக்மேன் இருக்கும்போது அந்த கெடு இருந்தது. பட் ஆனால் அந்த 90 நாள் சம்பளத்தை எது கொடுக்கணும், போகிறீங்கன்னா போங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா அந்த கன்சென்ட்டெல்லாம் இல்லை. மேக்ஸிமம் பெரிய ரெஸ்லர்ஸ் மட்டும் தான் அந்த கன்சென்ட்டை போடுறாங்க. ஷேமஸ் டபிள்யூடியில் பெரிய ரெஸ்லர் தான், பட் இருந்தாலும் அவருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்லாம் கெடு கொடுக்கல. அவருடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ டபிள்யூடிக்கும் ஷேமஸுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாதனால நெக்ஸ்ட் மந்த்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஷேமஸ் வந்து ஒரு ஃப்ரீ ஏஜெண்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் நினச்ச நேரம் எந்த ரெஸ்லிங் கம்பெனி வேணால் போகலாம். அது வரைக்கும் டபிள்யூடி தரப்பில் இருந்து டபிள்யூடிக்கும் வர முடியாது, எந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கும் போக முடியாது. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஏடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஷேமஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. அவருடைய பார்ட்னர் சிசாரோ அங்கே தான் இருக்கிறாரு, எட்ஜ் இருக்கிறாரு, டீன் ஆம்ப்ரோஸ் இருக்காரு. ஒட்டுமொத்த அவருடைய பழைய ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ தான் கும்மால் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு போகணும் அப்படிங்கிறது ஷேமஸோடைய தற்போதைய ஆசையாக இருக்கதா சொல்லப்படுறது. எஸ், அங்கே போனால் கண்டிப்பாக ஷேமஸ் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள இன்டர் கார்டினேட்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணலாம். டபிள்யூபிள்யூ தான் வின் பண்ண முடியல, ஏடபிள்யூவில் வின் பண்ணுறாரா அப்படிங்கிறத காத்திருப்போம்.
பொதுவாகவே இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கு ரோமன் ரெயின்ஸோட என்ட்ரன்ஸ்னால் உசுறு. ஆமாப்பா, ரோமன் ரெயின்ஸ் என்ட்ரன் ஆனாலே கூஸ்பமாக இருக்கும், பார்க்கவே பங்கமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது நிறைய பேரோட கருத்து தான். எனக்கும் ரோமன் ரெயின்ஸோட என்ட்ரன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட ரோமன் ரெயின்ஸ் என்ட்ரன்ஸில் ஜான்சனா வந்தால் எப்படி இருக்கும்? நேற்றுக்கு ஃபேன்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெயின் நடத்துனாங்க, உங்களுக்கு தெரியும். அதில் நம்ம ஜான்சனா இருக்கார்ல, அவர் வந்திருக்காரு. ஜான்சனாவோட கெட்டப்லேயே ஜான்சனா வந்திருக்காரு. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் வந்திருக்காரு. ரோமன் ரெயின்ஸோடைய தீம் மியூசிக் போட்டு ரோமன் ரெயின்ஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஜான்சனா நடந்து வந்திருக்காரு. ஆக்சுவலி இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் தான் எல்லாருமே பண்ணுவாங்க. அதை ஜான்சனா பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. அதுவும் ரோமன் ரெயின்ஸ் மாதிரியே வீதவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்த விஷயம்லாம் உண்மையிலேயே பார்க்க பயங்கரமாக இருந்தது. என்னுடைய சைல்ட்ஹுட் ஹீரோ ஜான்சனா, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள குறைச்சியும் பேச மாட்டார், மற்றவங்கள குறைவாகவும் நினைக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிளேயர் ரோமன் ரெயின்ஸுடைய தீம் மியூசிக்கில் வந்து ரோமன் ரெயின்ஸ் மாதிரியே வீதவான் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்தது. சரி, கட்சியாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டால் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ரா ஜென்ரல் மேனேஜர்னா ஆடம் பியர்ஸ் வந்து ஒரு தொகுப்பாக சொல்லியிருக்காரு. அவர் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். அவர் அடிப்படையில் முதல்ல பார்த்தீங்கன்னா செதர்வான்ஸை பற்றி தான் சொல்லியிருக்காரு. செதர்வான்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமில் மேட்ச் நடக்குது. போன வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் அட்டாக் பண்ணியிருப்பார். அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் அவர் அட்டாக் பண்ணியிருப்பார். மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்குள்ளே இருக்கிற கணக்கை பற்றி செதர்வான்ஸ் வந்து இந்த வாரம் நடக்க அப்புறம் மண்டே நைட்டால் பேச போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, மேட்ருக்கு ரோமன் ரெயின்ஸ் வருகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்பி உங்களுக்குலாம் அதிர்ச்சி, ரோமன் ரெயின்ஸ் வரப்போகிறதில்ல. என்ன பூ சொல்கிற, அப்போ ரோமன் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸை இது வரைக்கும் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா மண்டே நைட்டால் அட்வர்டைஸ் பண்ணலை, அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணலை. ரோமன் ரெயின்ஸ் இந்த வாரம் வரமாட்டார். அப்போ ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனை பற்றி ஒரு அப்டேட் சொல்கிறேன்னு சொன்னீங்க, அதை நான் ரெண்டாவது சொல்கிறேன். அதுக்கப்புறமா அடுத்த விஷயமா அவர் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஜாட் கேபிளோட விஷயம். ஜாட் கேபிள் இப்போ பெண்டாவை எதிர்த்து சம்மர்ஸ்லாமில் மோத போகிறாரு. இவங்க ரெண்டு பேர்களும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ், 1-on-1 ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட்டாக நடக்க போகுது. இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக ஜாட் கேபிள் பல தடவை மோதி இருக்கிறாரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சம்மர்ஸ்லாமுக்கான கிக் ஆஃப் நடக்கும்போது, நீ கண்டிப்பாக எந்த கெரியர்லையும் வின் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி பெண்டா சொல்லியிருந்தாரு. இதுக்கு மேபி ஜாட் கேபிள் பதிலளிக்கலாம். ஸோ அதனால் இந்த வாரம் மண்டே நைட்டால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்டாக்கும் ஜாட் கேபிளுக்கும் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியான ஒரு ஸ்பீச் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். பெண்டாக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல, அதனால் ஜாட் கேபிள் தான் பேசுவார். பிண்டா வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஜீரோ மட்டேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பெயர்வார் போல இருக்குது. அப்புறம் வீணா பொண்ணு தானோசன் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்கிற மண்டே நைட்டாக வரப்போகிறாரு. மண்டே நைட்டால் தான் அவருக்கு ஸ்டோரி இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் ஜேடியை பார்த்தீங்கன்னா வீழ்த்திருப்பார். அடுத்தது என்ன, டாமினிக் மிஸ்டீரியோ தான். டாமினிக் மிஸ்டீரியோ கூட மோத போகிறேன், அல்லது ஒரு ஃபியூட் போக போகிறேன் அப்படிங்கிறத பற்றி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மேபி அதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச், ஆக்சுவலி இப்போ சொன்னதில் செக்மெண்ட் மேட்ச் அப்படிங்கிற அடிப்படையில் எதுவுமே கன்ஃபார்ம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஜிம்மி ஊசோ, ஜே ஊசோ, அப்புறம் ஜேக்கப் ஹார்ட், இவங்க பேருமே சேர்ந்து சோலோ சிக்காவா, ராய்ஸ்கி, எல்லைனிட்டு எதிர்த்து சம்மர்ஸ்லாமில் மோதுறாங்கல்ல, அதோடைய ப்ரிவியூ மேட்சாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். யாருக்கெல்லாம் கேட்டிங்கன்னா, எல்லை நைட்டுக்கும் ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலி ராஜோட மேனேஜர் சொல்லியிருக்காரு. மேபி இப்போ கன்ஃபார்ம் பண்ணதுலேயே ஒரு வெயிட்டான மேட்ச் தான் இந்த மேட்ச் தான். இதுதான் இந்த மண்டே நைட்டாவுடைய மெயின் ஈவெண்ட் ஆஃப் த மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரசல்மேனியாவில் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸில் நடந்தது. அதுக்கப்புறமா இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள அகைன் ஒரு மேட்சை வைக்கிறாங்க. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறமா விஷன் டீமுக்கும் ஆல்ஃபா அகாடமிக்கும் இருக்கிற அந்த பிரச்சனைகள், அதை பற்றி ஒரு ப்ரொமோவாக போடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகளுடைய அடுத்த பிளான் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்டின் தெரி பிரான் பிரேக்கர் டேக் டீம் சாம்பியனாக இருக்காங்க. போன வாரம் ஓடிஸையும் அக்கீராவையும் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து சம்மர்ஸ்லாமில் மேபி இவங்களை எதிர்த்து நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம், டைட்டாக டிஃபெண்ட் பண்ணுறோம். ஏன்னா விஷன் டீமுக்கும் சம்மர்ஸ்லாம் மேட்ச் இல்லை. ஸோ மேபி அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணால் பிரான் பிரேக்கருக்கு சம்மர்ஸ்லாமில் மேட்ச் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லட்டா தலைவனுக்கு கண்டிப்பாக சம்மர்ஸ்லாம் மேட்ச் இருக்காது. ஸோ அதனால் இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்புறம் லைரா வெல்கேரியா இப்போ நடந்து முடிஞ்ச சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைரா வெல்கேரியா வெற்றி பெற்றுட்டாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் லைரா வெல்கேரியா, நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். மேபி பெய்லியை அகைன் சேலஞ்ச் பண்ணலாம். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரீமேட்ச் கூட பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. பட் டபிள்யூ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் ஓபா ஃபெமி
நம்ம பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா ஹவு டு பிகம் த பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க விதமாக ஒவ்வொரு வாரமும் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஸ்டோரியெல்லாம் வந்துட்டு இருந்தது. இந்த வாரம் ஓபாஃபெமி மட்டும் தான் வரப்போறாரு, பிராக் லெஸ்னர் வரப்போறல. அப்போ என்ன ப்ரோ பிராகும் ரோமனும் ஒரு மண்டே நைட்டோட அப்டேட்டை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அஃபிஷியலி இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் பிராகையும் ரோமன் ரெயின்ஸையும் WWE வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை, அட்வர்டைஸ் பண்ணலை. ஆனால் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் பிராக் லெஸ்னரையும் ரோமன் ரெயின்ஸையும் WWE அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டாக இவங்க 2 பேரும் வருவாங்க. இன்றைக்கான அப்டேட் பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.